ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த திங்கட்கிழமை காலவெளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி செல்வதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை 11வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, ஆமான், கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும் போது வசனம் இருக்கிறதாய் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஆமான், தேவனுடைய கற்பனைகள் இருந்த பெட்டியாய், ஆமான், ஹல்லேலூயா, இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில ஆண்டவருடைய வசனத்தை சுமந்து கொண்டு செல்கிற பிள்ளைகளாய், இல்லைன்னா தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த புதிய வாரத்துல காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்துல தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களும் தடைபடாது. இந்த நாளில என்ன ஆசீர்வாதங்களுக்காய் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். நிச்சயமாய் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கால வேளையில இந்த வீடியோ மூலமாய் ஆண்டவரே எங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் வாழ தேவனீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படி இருக்கும் போது ஆண்டவரே எங்களையும் எங்கள் வீட்டார் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.